E5 என்டர்டைன்மெண்ட் காமாட்சி ஜெயகிருஷ்ணன் தயாரிப்பில் தங்கர் பச்சான் வழங்கும் பேரன்பும் பெருங்கோபமும் ஜூன் 5 முதல் திரையரங்குகளில். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம GT ஹாலிடேஸும் வந்தாச்சு. GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. Meenakshi Faculty of Arts and Science for Women at KK Nagar, Chennai. BCom, BSc, BA, BBA, BCA and Viscom. Apply now. மாடல் ஸ்கூல் வேற மாடல் ஆயிடுச்சு. அதனால பிரச்சனையாச்சு. மாவட்டத்திலே கடைசி ஒரு என்ன விளக்கம் சொன்னாலும் அதனால எழுதி மாவட்டத்தில் அவ்வளவு அறந்தாங்க இன்றைய கிராமம் கிடையாது. மெட்ராஸ்ல இல்லாத டிஸ்ட்ராக்ஷன் யாரும். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரில் மாவட்ட கல்வி அலுவலர் அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு கல்வி பயிற்றுவித்து அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் உயர் பதவிகளிலும் தொழில் அதிபர்களாகவும் உயர்ந்தவர்களை உருவாக்கிய பெருமைமிக்க பள்ளியாகும். தமிழ்நாடு அரசு இப்பள்ளியை மாதிரி பள்ளியாக உயர்த்தி அனைத்து வசதிகளையும் செய்து கொடுத்து தேவையான ஆசிரியர்களையும் நியமித்துள்ளது. ஆனால் இந்த ஆண்டு நடந்த +2 பொதுத் தேர்வில் வெறும் 58% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்று மாவட்ட அளவில் கடைசி இடத்தை பிடித்தது. இதில் 107 மாணவர்கள் தோல்வியடைந்தனர். இதேபோல் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 107 மாணவர்களில் 36 பேர் தோல்வியடைந்து 66% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். +1 பொதுத் தேர்வில் 59% மாணவர்கள் மட்டுமே தேர்ச்சி பெற்றனர். இதில் 99 மாணவர்கள் தோல்வியடைந்தனர். இதனால் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மொத்த தேர்ச்சி விகிதம் குறைந்து மாநில அளவில் பின்னுக்கு தள்ளப்பட்டது. இதையடுத்து அறந்தாங்கி வர்த்தக சங்கம் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முதன்மை கல்வி அலுவலரிடம் பள்ளி நிர்வாகத்தை மாற்றவும் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் மனு அளித்தது. அரசு மாதிரி பள்ளியின் மோசமான தேர்ச்சி விகிதம் குறித்து நக்கீரன் இணையதளத்தில் செய்தி வெளியான நிலையில் அறந்தாங்கி நகரைச் சேர்ந்த தன்னார்வலர்கள் மற்றும் பெற்றோர்கள் பள்ளிக்கு சென்று தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுடன் கலந்தாலோசனை கூட்டம் நடத்தினர். அப்போது தலைமை ஆசிரியர் பாட ஆசிரியர்கள் மீது குற்றம் சாட்ட, ஆசிரியர்கள் மாணவர்கள் சரியில்லை, பள்ளிக்கு வருவதில்லை, நாங்கள் சொல்வதை கேட்பதில்லை என்று மாணவர்கள் மீது பழி சுமத்தினர். மேலும் ஜூன் மாதம் நடக்கவிருக்கும் துணைத் தேர்வில் அனைவரும் தேர்ச்சி பெற வைப்பதாக உறுதியளித்தனர். ஆனால் ஆசிரியர்களின் இந்த காரணங்களை பெற்றோர்களும் தன்னார்வலர்களும் ஏற்கவில்லை. அறந்தாங்கி பெயரையே கெடுத்து விட்டீர்கள், ஏராளமான மாணவர்கள் பள்ளிக்கு வரவில்லை என்பது பெரிய பிரச்சனை. இதை ஏன் SMC, PTA, கல்வித்துறை அதிகாரிகள் பெற்றோர்கள் கவனத்திற்கு கொண்டு சென்று மாணவர்களை பள்ளிக்கு அழைத்து வர முயற்சிக்கவில்லை? மேலும் இந்த பள்ளியில் ஆசிரியர்களிடையே ஜாதி பிரச்சனைகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனால் மாணவர்களை கவனிக்கவில்லை என்றும் கூறப்படுகிறது என்று பள்ளி நிர்வாகத்திடம் கேள்வி எழுப்பினர். இனி இதுபோன்ற நிலை ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று கூறி அவர்கள் சென்றனர். இதனிடையே 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியான நேரத்தில் அறந்தாங்கி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன் பள்ளிக்கு சென்று மாவட்ட கல்வி அலுவலர் ஜெயந்தி, தலைமை ஆசிரியர் சேகர் மற்றும் ஆசிரியர்களிடம் தேர்வு முடிவுகள் ஏன் இவ்வளவு மோசமாக உள்ளன என்று கேட்டார். ஆனால் வழக்கம் போல் மாணவர்கள் சரியில்லை என்ற பதிலையே ஆசிரியர்கள் தந்தனர். அப்போது சட்டமன்ற உறுப்பினர் ராமச்சந்திரன், நீங்கள் கூறும் காரணங்களை ஏற்க முடியாது, அறந்தாங்கி மாதிரி பள்ளி புதுக்கோட்டை மாவட்டத்திலேயே கடைசி இடத்திற்கு வந்திருக்கிறது என்றால் எப்படி ஏற்க முடியும்? மாணவர்களை குறை சொல்வதை நிறுத்திவிட்டு அவர்களை மாற்ற வேண்டும். அதுதான் மாதிரி பள்ளியின் பணி. சென்னையில் உள்ள அரசு பள்ளிகள் குறைந்தபட்சம் 90% தேர்ச்சி விகிதத்தை அளிக்கின்றன. ஆனால் இந்த மாதிரி பள்ளியின் நிலை வேறு மாதிரியாக உள்ளது. வெளியே சொல்ல வெட்கமாக உள்ளது. இனி வரும் காலங்களில் மாற்றம் செய்ய வேண்டும். அதற்கு ஆசிரியர்களும் தயாராக வேண்டும் என்று வேதனையுடன் கூறினார். இது குறித்து பெற்றோர்கள் தெரிவிக்கையில், கடந்த ஆண்டு மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா பள்ளிக்கு வந்தபோது குப்பை குவியல், உடைந்த மேஜைகள் போன்றவற்றை பார்த்து கடும் கோபமடைந்து தலைமை ஆசிரியரை கண்டித்தார். உள்கட்டமைப்பு மட்டுமல்ல, மாணவர்களில் வாசிப்பு திறனும் மோசமாக இருப்பதை பார்த்து எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று எச்சரித்து சென்றார். ஆனால் தலைமை ஆசிரியரும் ஆசிரியர்களும் இதை பொருட்படுத்தவில்லை. பக்கத்திலேயே இருக்கும் மாவட்ட கல்வி அலுவலரும் கண்டுகொள்ளவில்லை. இதன் விளைவாகவே அறந்தாங்கி மாதிரி பள்ளி தலை குனிந்து நிற்கிறது என்றனர். இந்நிலையில் இதுபோன்று இனி நடக்கக்கூடாது என்பதற்காக மாவட்ட கல்வி நிர்வாகம் பல்வேறு விசாரணைகள் மற்றும் ஆய்வுகள் மேற்கொண்டன. இதில் மாணவர் நலனுக்கு எதிராக செயல்பட்ட சில ஆசிரியர்கள் அடையாளம் காணப்பட்டனர். முதல் கட்ட நடவடிக்கையாக
தொழிற்கல்வி ஆசிரியர் ஸ்ரீ ரஞ்சித் குமார் மதுபோதையில் பள்ளிக்கு வராமலும் பாடம் நடத்தாமலும் மாணவர்களை பாதித்தது தெரிய வந்ததை அடுத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகம் அவரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் மாணவர்களின் நலனில் அக்கறை காட்டாமல் செயல்பட்ட முதுநிலை ஆசிரியர்கள் 3 பேர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர்கள் 4 பேர் என மொத்தம் 7 ஆசிரியர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். முதுநிலை ஆசிரியர்கள் மூசு பாஸ்கர், அந்தோணிராஜ், பாலச்சந்தர், பட்டதாரி ஆசிரியர்கள் இளையராஜா, மூர்த்தி, ரவி, ஜெரோம் உள்ளிட்ட 7 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். கல்வித்துறையின் இந்த உத்தரவு ஆசிரியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பையும் பெற்றோர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. இந்த நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதும் மாணவ நலனுக்கு எதிராக செயல்படும் ஆசிரியர்களுக்கு முன்மாதிரியாகவும் பாடமாகவும் அமையும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்ச்சி விகிதம் குறைவாக உள்ள மற்ற பள்ளிகளின் ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. எங்கேயுமே ஒரு பிள்ளைகளுக்கு அறந்தாங்கி நகரத்தில் மட்டும்தான் பிள்ளைகளை வேற ஸ்கூல்லேருந்து வந்து சேர்க்க சொல்கிறாங்க. கிராமப்புறத்தில் இருக்காங்க வழக்க சொல்ல முடியல. ஒரு அறந்தாங்கி நகரத்தில் 1000 பிள்ளைகள் படிக்கிற மாடல் ஸ்கூல் இது. மாடல் ஸ்கூலு வேற மாடல் ஆயிடுச்சு. அது தானே பிரச்சனையாச்சு. மாடல் ஸ்கூலாக பேர் எடுத்த பள்ளி இருக்குது. மாடலே வேற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நீங்கள் நம்ம எந்த நிறுவனமோ கட்சியோ ஸ்கூலோ வேலை பார்க்குற இடத்துல நம்ம கட்சியோ நல்லா வரணும் எதிர்பார்க்குறது எல்லாருடைய. நீங்கள் யாரும் இந்த ஸ்கூலு மோசமாக வரணும் இடத்துல வேலை பார்த்துக்க மாட்டீங்க. அப்படி நான் சொல்லவும் இல்லை. நல்லா வரணும் தான் எதிர்பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் இந்த பள்ளிக்கு வருதுன்னா அந்த ஆசிரியர்கள் நீங்கள் போகிற ஆசிரியர்கள் உங்களுக்கும் அதில் ஒரு எரிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும், ஆதங்கம் இருக்கும். எப்படி சரி பண்ணுவோம்? சட்டமன்ற உறுப்பினராக நான் என்ன ஏற்படுவோம்? ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு அதான் இந்த புதுக்கோட்டை மாவட்டத்திலே கடைசி வருதுன்னா என்ன விளக்கம் சொன்னாலும் அது என்னால் ஏற்றுக்க முடியும். மாவட்டத்தில் அவ்வளவும் அறந்தாங்களும் பின்தங்கிய கிராமமும் கிடையாது. நீங்க இப்படியே போனீங்கன்னா உள்ள ஆவடாயிரம் மலைப்பேர் இதோட கிராமங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் மாணவர்கள் டவுன்ல கொஞ்சம் மாணவர்களுக்கு கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக தான் இருக்கும். மெட்ராஸ்ல இல்லாத டிஸ்ட்ராக்ஷன் அறந்தாங்க. மெட்ராஸில் படிக்கிற அரசு பள்ளிகள் குறைந்தபட்சம் 90லேருந்து 97% வந்துருது. சரி, இது வந்து மாணவர்கள் வராங்க வரல, நம்ம தரப்புல யாராவது ஒரு டீம் ஒரு அட்லீஸ்ட் எக்ஸாம் மார்ச் வரலாம் டிசம்பர் அப்பயே அந்த மாணவர்களை தனிமைப்படுத்தி அவங்களுக்கு ஏதாவது தனி கோர்ஸோ தனி கிளாஸோ தனியார் பள்ளியில் அனுப்புவாங்க. ஒரே செக்ஷனை கூட அப்படிப்பாங்க. நல்லா படிக்கிற செக்ஷன் இது கொஞ்சம் அதிகமாக கவனம் கொடுக்க வேண்டிய மாணவர்கள் ஒரு செக்ஷன் அப்படின்னு அவங்களுக்கு தனி படிக்க சொன்னீங்களே குரூப் இருக்கலாம் கொடுத்தீங்க. அந்த மாதிரி இந்த மாணவர்கள் சரியில்லை. நான் எல்லா மேடையில் பேச மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அரசியலே சொல்லுவேன். சக மனுஷனா சொல்றேன். முதல் ரோட இருக்க பையன் எவ்வளோ ஆக்கமும் முன்னமோ அதே ஆக்கமும் முன்னாடி பிள்ளைகள் கொடுத்தாங்க. எதிர்காலத்தில் 89% என்ன காரணம் சொன்னாலும் யாராலும் சந்திக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியும், வலைதளங்களையும் சரி, உங்களுக்கு இங்கே நேற்று ஒரு மீட்டிங் சொல்லுவோம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். யார் சரக்காக கொடுத்து நினைக்கிற மீட்டிங் தானே, அதான் கேள்விப்பட்டாருன்னா நேற்றே வரணுச்சு பல நிகழ்ச்சிகள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.